சமீபத்திலே அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாக முடியாது, எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா, வரட்டா, காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா டே? என்னது? 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகத்தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டில்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி, அதை கூட திமுக கேள்வி பண்ணும், பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதான். தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும்? நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன். தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி
சனங்கள் வந்து விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா, இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கேன். ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல்ல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காது சிங்கம்ன்ற இதுல இருந்தே உனக்கு தெரியல. டே அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா, பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும், அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன், உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மல்லு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிற்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியாக ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டரில் முதல் காட்சியாகத்தான் அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லைப்பா, இருப்பா, நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது, எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி, முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிராக இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்னடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை, எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி, எந்தெந்த அரசியலில் முரண்படுற, அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல, அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பெருமக்களே. வெளியுறவுத்துறை கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, மருத்துவ கொள்கை, கல்விக் கொள்கை, போக்குவரத்து எதுலையாவது இருக்காட தம்பி? எல்லாம் சேம். திரும்ப திரும்ப சொல்றேன், பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். ஓட்டு குழப்பிக்காத, ரெண்டா பயலா யோசிக்க பய. இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன்? ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன்? திமுக அதிமுக. இந்த 4 பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு. இந்த 4 பேருமே திட்டு போய், அப்ப 4 பேருமே அடிக்கணும். என்ன எப்படி கூடுவான்? எப்படி கூடுவான்? திமுக ஆட்சியை ஒழிக்கணும், எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம், ஏடிஎம்கே. பிஜேபி உள்ள விட்டுறப்படாது, எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம், டிஎம்கே. நான் உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நம்பர் 1. டே ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான். திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி இருக்க முடியும்? நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படுது. ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அதை தான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு, இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன், இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு. திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல்
அது தமிழ் இல்லை, ஆங்கிலம். எது திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லை. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியன், தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழன், இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யறான். நீ என் மொழியை சேனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா நீ எனக்கு தந்த. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா, இங்க வாடா அப்படின்னு சொல்ல, இங்க வாடா நீ என்னது? அப்புறம் தம்பி, முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம், முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு. உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, இரண்டாவது ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர், நாலாவது ஹாங்காங், அஞ்சாவது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம், என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அறுவை மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய் நாட்டில் உருவாக்குவேங்கிறதுலாம் இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல. அதை நீ புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு. இது நம் முன்னோர்களின் கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடு உடையதாகரன். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வள்ளுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க இருந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லியிருக்கான், உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கேன்னு. 2 பேர், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். என்னது? அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய் தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாயின்னு கேட்டேன். அது சொல்லு, நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றுகிறேன். என்ன வேணும்னாப்பா செய்கிறேன், வேணும்னா செய்கிறேன். டேய்,
வேற ஆளாக இருந்தால் ஒன்று தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன், போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம். நீ வந்து போயிட்டு இருக்க என்னென்ன இது இவர் அப்படின்ன. இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி, நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து, என் முகம்தான் இதுக்கு போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள், அப்படிதானே வைக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான். என்னை தெரியுமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம், மச்சான் வா மச்சான் இப்பதான் இருக்குன்னு, யாருமே வரலன்னா நான் வரேன், எல்லாரும் வந்து குடிக்கிறான். ஒரு இதில் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டா, நம்ம அண்ணன் பார்க்கட்டேன்னு அந்த ஒரு நாள் முஸ்லீம்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு, நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்னா ஏதோ ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க, அதுதான் தவறு. நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு, நான் இப்பவும் சொல்றேன், என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவர்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், அவர்களுக்கு உயிரானவன். அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் பங்கேற்று சாறு சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்.